வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழக சட்டசபை தேர்தல் 32 திமுக அமைச்சர்கள் 16 பேர் படுதோல்வி, சபாநாயகரும் தோல்வியால் அதிர்ச்சி, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட 33 முக்கிய வேட்பாளர்கள், 32 அமைச்சர்கள், சபாநாயகர் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல், அதாவது 16 பேர் தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்தது. இதில் தாவேகா 108 இடங்களும் வென்றுள்ளது. திமுக 59 இடங்களும், அதிமுக 47 இடங்களும், காங்கிரஸ் 5 இடங்களும், பாமக 4 இடங்களும், ஐஎம்எல்ஏ 2 இடங்களும், கம்யூனிஸ்ட் 2 இடங்களும், விசிக 2, தேமுதிக 1 தொகுதியிலும் வென்றிருக்கிறது. இதில் பெரும்பான்மை 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இதற்காக விஜய் எந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்த்து எழுந்துள்ளது. இந்த நிலையில தான் இந்த தேர்தல் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக தோல்வியடைந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அமைச்சர்கள் 15 பேர் தோல்வியை சந்திக்கிறாங்க. திமுகவின் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் திமுகவின் தேர்தல் வியூகங்களுக்கு பலத்த அடி கிடைத்துள்ளது. அமைச்சர்கள் தோல்வி குறித்து புள்ளி விவரங்கள் பின்வருமாறு பார்க்கலாம். திமுக அமைச்சரவையிலிருந்து 32 அமைச்சர்கள் மற்றும் ஒரு சபாநாயகர் என 33 பேர் களமிறங்கினாங்க. போட்டியிட்ட 32 அமைச்சர்களும் 15 அமைச்சர்கள் மக்கள் தீர்ப்பில் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் தமிழக சட்டசபையில் சபாநாயகரும் தனது ராதாபுரம் தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறாரு. திமுகவின் 33 முக்கிய வேட்பாளர்கள் 16 பேர் 48.4% தோல்வியடைந்திருக்கிறாங்க. அமைச்சரவையில் சரிபாதியாக போர் விழுந்தாலும் மீதமுள்ள 17 அமைச்சர்கள் கடும் போட்டிக்கிடையே தங்களது தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டு வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. இந்த அமைச்சர்கள் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது புதிய கட்சியின் எழுச்சியாகும். புதிதாக களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் 34.92 வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டிருந்தது. அது 1977 தனது முதல் தேர்தலில் பெற்ற 30.40 வாக்கை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அதீத வாக்கு சிதறல் ஆளுங்கட்சியின் வாக்கை பறித்தது. பல அமைச்சர்கள் தோல்விக்கு வழிவகுத்தது. அமைச்சரவையில் முக்கிய முகங்கள் மற்றும் சபாநாயகர் என 16 பேர் ஒரே நேரத்தில் தோல்வியடைந்தது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. குறிப்பாக 2026 தாவேகா போன்ற புதிய கட்சிகள் வரவு பாரம்பரிய அரசியல் கட்சியின் கோட்டையை தகர்த்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகிறது. கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தார் முதல்வர் அவர்கள். ராதாபுரம் தொகுதியில் தோல்வியை தழுவினார் அப்பாவு அவர்கள். யார் தோல்வி என்று துரைமுருகன், மா சுப்பிரமணியன், முத்துசாமி, அன்பரசன், பழனிவேல் தியாகராஜன், ராஜேந்திரன், TRP ராஜா, கீதா ஜீவன், மூர்த்தி, அன்பில் மகேஷ், காந்தி, ஆவடி நாசர், மதிவேந்தன், சாமிநாதன், பெரிய கருப்பன் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. KN பெரியசாமி, ஏவாவேலு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, ரகுபதி, சிவசங்கர், சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின், மெய்யநாதன், CV கணேசன், ராமச்சந்திரன், சக்கரபாணி, கோவிசெலின் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சென்னை மற்றும் சேலம் மண்டலங்களில் ஆளுங்கட்சி அமைச்சரை தோற்கடிப்பது தமிழக வெற்றி கழகம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. பல தொகுதியில் தாவேகா மற்றும் பாஜக கணிசமான வாக்குகளை பிரித்ததால் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது. சென்னை மாநகரம் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட நிலையில் 16 தொகுதி அல்ல 14 தொகுதியை தாவேகா கைப்பற்றியுள்ளது. திமுகவிற்கு பெரும் பின்னடைவு என்று கருதப்படுகிறது. தமிழக வரலாற்றில் 1996க்கு பிறகு பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் தனது தோல்வியடைந்தது இதே முதல் முறையாக என்பது குறிப்பிடத்தக்கது. 1996ஆம் ஆண்டு பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.